மதினி வாங்க வாங்க வாங்கண்ணா. ஆமாம் மதினி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் மதினி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? வாங்கண்ணே, எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்னம்மா குறைச்சல்? இந்த ஆண்டவன் புண்ணியத்துல எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. சொல்லுங்க மச்சான், என்ன திடீர்னு 2 பேரும் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? இப்ப நாங்க இங்க வந்ததே கோவில் திருவிழாக்கு கூப்பிடத்தான். என்ன மச்சான், நாங்களும் இந்த ஊரு தான், நீங்களும் இந்த ஊரு தான், எங்களை கூப்பிடுறீங்களா? முறைன்னு இருக்குல்ல மச்சான், என் தங்கச்சியை திருவிழாக்கு கூப்பிடுறேன். நீங்க தனியா நான் தனியா பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டா நல்லாவா இருக்கும் மச்சான்? 2 குடும்பமும் சேர்ந்து வச்சா தான் பொங்கல் நல்லா சிறப்பா இருக்கும். அப்புறம் மதினி, முக்கியமான விஷயம், பொங்கல் முடிஞ்சு மறுநாள் கறி விருந்து இருக்கு. அதனால எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. சரியாண்ணே? சரியா மதினி? பிள்ளைகளெல்லாம் கூட்டுட்டு 2 நாளைக்கு முன்னாடியே வந்துடணும். ரொம்ப சந்தோஷண்ணே, நீயும் வருஷம் வருஷம் திருவிழாக்கு எங்களை கூப்பிட வந்துடுற. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. மதினி, இந்தாங்க, உங்க எல்லாருக்கும் புது துணி வாங்கியிருக்கேன். இதை போட்டுக்கிட்டு வாங்க மதினி. இதெல்லாம் எதுக்கு மதினி? அதான மச்சான், எதுக்கு போட்டுக்கிட்டு இப்படி துணிமணி எடுத்துட்டு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிய? அது ஒன்றும் இல்லை மச்சான், எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் எடுக்கும்போது உங்களுக்கும் எடுத்தாச்சு. திருவிழானா புது துணி உடுத்துக்கிட்டா அது ஒரு சந்தோஷம் தானே. ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றி மதினி. இங்கே பாருங்க மதினி, நன்றி எல்லாம் சொல்லக்கூடாது. நான் என்ன 3வது மனுஷியா? சொல்லுங்க. சரி மதினி, இனிமே அப்படிலாம் சொல்ல மாட்டேன். கோவிலுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டீங்களா? பொங்கல் வைக்க, மாவிளக்கு எடுக்க, தேங்காய், பூ, பழம், வெத்தலை பாக்குன்னு எல்லாம் வாங்கியாச்சு மதினி. நாளைக்கு நீங்கள் எல்லாரும் இந்த புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வாங்க. பொங்கலை வச்சுட்டு சிறப்பாக சாமி கும்பிடுவோம். சரியா? என்னங்க, என்ன அண்ணனும் மதினி இவ்வளோ சொல்கிறாங்க, நீங்கள் பேசாமல் இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. என்ன சொல்லணும்? அதான் உங்க அண்ணனும் என் தங்கச்சியும் சொல்லி முடிச்சிட்டாங்கல்ல, நாளைக்கு போயிட்டு வந்துருவோம். சரி சரி, எல்லாம் இருக்கட்டும். முதல்ல 2 பேரும் சாப்பிடுங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். என்னடி திவ்யா, பம்பு செட்டில் குளிக்கலான்னு கூட்டிட்டு வந்தா இங்கே தண்ணியே வரலையே? அதானே, ஜாலியாக குளிக்கலான்னு வந்தேன், இங்கே என்ன தண்ணியே வரல? கரண்ட் இல்லை போல, அதான் தண்ணி வரல. சரி, கவலைப்படாதீங்க, வாங்க, இன்னொரு இடம் இருக்கு, அங்கே கூட்டிட்டு போகிறேன். அது இந்த இடம். இதுக்கே இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்ட, நடந்து நடந்து கால் வலிக்கு. அங்கேயாவது தண்ணி வருமா வராதா? எங்கடி திவ்யா, இனி எங்கே போகிறோம்? அவ தான் புதுசு கேட்குற, உனக்கு என்னடி மறந்து போச்சா? ஆற்றுல தண்ணி சூப்பராக போய்கிட்டு இருக்கு, வாங்க ஜாலியாக குளிச்சுட்டு வரலாம். நிலா, என்னடி இப்பெல்லாம் அடிக்கடி இங்க எங்க ஊருக்கு வந்துடுற? என்னடி உங்க ஊரு? இது என்னோட ஊருந்தான், எங்க தாத்தா இருக்காரு, அதான் வர்றேன். நான் சின்ன பிள்ளையில இங்கே தானடி இருந்தேன். ஆமா ஆமா, அப்புறம் உங்க அப்பா பெரிய பிசினஸ் மேன் ஆயிட்டாரு, உங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போயிட்டாரு. அப்படியா நிலா, அதான் உனக்கு இந்த கிராமம்னா அவ்வளோ பிடிக்குதா? ஆமாடி, எனக்கு சிட்டி லைஃப் கொஞ்சம் கூட பிடிக்காதுடி. அப்ப நிலா, உனக்கு பேசாம இங்கேயே ஒரு மாப்பிள்ளைய பார்த்துருவோமாடி? பார்த்தாச்சு பார்த்தாச்சு, ஆல்ரெடி பார்த்தாச்சுடி. இப்போ 2 பேரும் என்கிட்ட அடி வாங்க போறீங்க, சும்மா இருங்கடி. அப்படியா? அதாங்க பார்த்தேன், என்னடா வண்டி அடிக்கடி இந்த பக்கம் வருதேன்னு. அந்த ரவி, ஏய் சும்மா இருடி, உளராத நீ பாட்டுக்கு.
வாய மூடு. ஓஹோ, அர்ஜுன் மாமா ஃப்ரெண்டு ரவியை தான் இவ லவ் பண்றா போலயே. நீங்களே ஏதாவது கற்பனை பண்ணாதீங்கடி, பேசாம வந்த வேலையை பாருங்கடி. சரி சரி, நேரத்துக்கு வெக்க வந்துருச்சு போல. திவ்யா, உனக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? எனக்கெல்லாம் மாப்பிள்ளை ரெடியா இருக்காரு. இந்த ஊரு தான். இந்த ஊரா? யாருடி? அதானே, சொல்லு திவ்யா, யாரு சொல்லு. அது போங்கடி, சொல்ல மாட்டேன். என்னோட கல்யாணத்துக்கு சொல்லுவேன், அப்ப பாருங்க. அது வரைக்கும் சஸ்பென்ஸ் தாங்க முடியாது. சொல்லுடி, ப்ளீஸ் டி, சொல்லு. ஆமா திவ்யா, சொல்லு திவ்யா. இதுல என்ன இருக்கு, எங்க கிட்ட சொல்லு. இவங்களா? இவங்க எங்க இங்க? என்னடி திவ்யா, திடீர்னு முகம் சவக்குது? அதானே, பாரு பாரு, ரெண்டு பேர்த்தையும் பார்த்த உடனே இவ முகமே மாறுதே. இதுல யாருன்னு சொல்லு திவ்யா. போங்கடி, கிண்டல் பண்ணாதீங்கடி. சொல்லுடி திவ்யா, ரெண்டு பேர்ல யாரு? அவரை தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். Keep supporting.